இண்டிவுட் கார்னிவல் அப்படின்ற செலிபிரிட்டி கார்னிவல் வந்து சென்னையில் நடந்துச்சு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் நடக்க போகிற ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறதுக்காக. இதில் வந்து தயாரிப்பாளர் சங்க தலைவர் தானுலாம் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய செலிபிரிட்டிஸ் கலந்துக்கிட்டாங்க. அதை பற்றின தொகுப்பை பார்க்கலாம். உலகின் சிறந்த திரைப்படங்களை கொண்டாடும் விதமாக இண்டிவுட் ஃபிலிம் கார்னிவல் விழா வரும் 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜி பிலிம் சிட்டியில் நடைபெறவுள்ளது. இவ்விழாவிற்கு ஆதரவு தரும் விதமாக தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை மற்றும் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கங்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தனர். இதில் தயாரிப்பாளர் சங்க தலைவர் தானு, தெலுங்கு பிலிம் சேம்பர் தலைவர் கல்யாண், இண்டிவுட் திட்ட இயக்குநர் சோஹன் ராய் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் இந்திய திரைப்படத்துறையை முற்றிலும் மாற்றி ஹாலிவுட் தரத்திற்கு கொண்டு செல்வதே இதன் நோக்கம் என கூறிய தயாரிப்பாளர் தானு, இந்த கார்னிவலில் திருட்டு விசிடி ஒழிப்பதற்கான கலந்துரையாடலும் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். சினிமாவுக்கு திருட்டு விசிடி ஒழிப்பதற்கு எப்படி அவர்களுடைய ஆலோசனை பெற்று அதற்குண்டான நடவடிக்கைகள் எடுப்பதற்காக அந்த கருத்தாய்வு நடைபெறுகின்ற இந்த காரணம் மிக சிறப்பான ஒரு எதிர்காலத்தை திரையுலகுக்கு தருவதற்கு பயணிக்கூடிய இந்த கூட்டத்தை நடத்துவதற்காக தீவிர முயற்சி எடுத்துவதற்காகவும் மற்றும் கலந்துரையாடல் பற்றி மேலும் இந்த இண்டிவுட் கார்னிவலில் 200 பேர் பங்கேற்பார்கள் என்றும் 2000 சர்வதேச பார்வையாளர்கள் மற்றும் 75 நாடுகளில் இருந்து பங்கேற்க உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சினிமா செய்திகள் பிரிவு நியூஸ் 7 தமிழ்.